போகிற வழியில் பாருங்கள் செடி கொடி நிறையா இருக்குது. பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது பாருங்கள், மூலிகை மரம்லாம் இருக்குது. இந்த மூலிகை காற்று வாங்குறதே நல்லது. பாருங்கள் இப்படி கல் பாதையாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரங்க பைக்கில் போயிட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி கல்லாக இருக்கிற இடத்துல இறங்கி நடந்து போகிறோம். பார்க்குறதுக்கு இயற்கை அழகாக இருக்குது. நடந்து போகிறதோட பைக்கில் போகிறது ஈஸின்னு வந்தால் அதுவும் இப்படி தாங்க இருக்குது. இருந்தாலும் பெருமாளை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நாங்கள் இறங்கி நடந்தும் பைக்லேயும் போயிட்டுருக்குறோம். தூரத்தில் பாருங்கள் ஒரு தகர வீடு தெரியுது. பாருங்க கண்ணு கெட்டின தூரம் மரமாக தான் தெரியுது. பாருங்க வந்துட்டும் போயிட்டும் இருக்கிறாங்க கோயிலுக்கு. பாருங்க முன்னாடியே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு நின்று கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போகலான் இருக்கிறோம். பாருங்க எவ்வளோ பள்ளம். இங்கே ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது, ரோட்டில் வரலாம். பாருங்க இந்த மேட்டெல்லாம் ஏறணும். இந்தாடா வருது, இந்தாடா மேலே மேலே மேலே. இந்தாண்டா இப்படி வா, இந்தாண்டா வா. அப்படி இந்த ரோட்டை காட்டு. அவ்வளோதான். மலைக்கே வந்துட்டோம். மொதல் வாரங்கிறதுனால கும்பல் கம்மியாக இருக்குது. சின்ன திருப்பதிக்கு வந்துட்டோம். பெருமாளுக்கு பாருங்கள் பூஜை பண்ணுறாங்க. எடுத்துக்கோ. இந்த கட்டடம்லாம் பாருங்கள், பழைய கட்டடம். இதெல்லாம் நாங்கள் 10 வயசு பிள்ளைங்களாக இருக்கும் போது அந்த டைம்லாம் இது இருந்துச்சு.
இப்போ எல்லாம் இடிஞ்சு இருக்குது. இது பாருங்க, இந்த கட்டடம் இப்போ தான் வேலையாகிட்டு இருக்குது. பாருங்க, கோயில் நுழைவாய்க்கு வந்துட்டோம். இது வாரன்றனால கும்பல் கம்மியாக இருக்கிறாங்க. இனிமேல் தான் வருவாங்க. பாருங்க, தண்ணி நிற்கிது. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொஞ்சமாக தண்ணி இருக்கும். தண்ணி நல்லா இருக்கும். இப்போ இப்படி இருக்குது. அந்த பக்கம் கோயில் வேலையாகிட்டு இருக்கிற இடத்த காமிச்சோம் பாருங்க. சிவன், விநாயகர், அம்மன் 3 பேர்த்துக்கும் அங்கே கோயில் ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து தான் தண்ணி எடுத்து பொங்கல் வைப்பாங்களாம். மொட்டை அடிக்கிற தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் முன்ன யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த கோயிலில் தாங்க இப்போ அந்த 3 சிலையை எடுத்து வைக்கிறதுக்காக கோயில் வேலையாகிட்டு இருக்கு.